ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்க செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட் செப்டம்பர் மந்த்துக்கும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. யார் நீங்க? சார், என் பேரு குமரன். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர். என்ன ஃபிலிம் எடுத்தீங்க? அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் சார். என்ன அவார்டு? டைட்டிலே அவார்ட் வின்னிங். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 19 முதல் உலகமெங்கும். இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸ் எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்காங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்ப டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பாத்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்ப இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சை பாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸலோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிக்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸ்ல பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸ்ல இவங்க பண்ணி தராங்க. சோ இந்த தீபாவளி சீசன்ல உங்க ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்டிங் இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மதராசி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் தமிழ்நாட்டில் ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டேட்லேயும் ஆயுதங்களுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு வர்ற இந்த துப்பாக்கிகள் எல்லாத்தையும், அதாவது இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நம்ம விற்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைம் சிண்டிகேட் ஒன்று படத்துடைய ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணுது. இதை தெரிஞ்சுக்கிற என்ஐஏல ஒரு சின்சியர் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பிஜு மேனன் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மிஷனை கையில் எடுக்கிறாப்புல. ஆனால் இதுக்கு அவருக்கு ஒரு உயிர் பலி தேவைப்படுது. அதாவது உயிரை கொடுத்தாது இந்த டாஸ்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது யார் அப்படின்னா, தன்னுடைய காதலி தன்னை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் தனக்கு வாழ்க்கையே தேவை கிடையாது அப்படின்னு பல முறை ரிப்பீட்டடாக திருப்பி தற்கொலை முயற்சி பண்ணிக்கிற சிவாவை உள்ளே இருத்து கோர்த்து விடுறாப்புல நம்ம பிஜு மேனனு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஏஆர் முருகதாஸுடைய ஒரு படம். இந்த படத்தில் இது காதல், காமெடி, ஆக்ஷன்ஸ், எமோஷன்ஸ்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் கலந்து கட்டி அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாகவே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு போல தெரியுது. எனக்கு இந்த படத்தில் குறிப்பாக அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ், அந்த கான்கால் சீக்வன்ஸு செம்மையாக இருந்தது. நல்ல ஒரு சூப்பரான கூஸ்பம் மொமெண்ட்டு அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸு. சிவாவுக்கு பேசிக்காகவே காமெடி அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோவில் நேச்சுரலாகவே வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த படத்தில் ஆக்ஷன்ஸு, எமோஷன்ஸ்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கலந்து கட்டி அடித்து தான் அந்த கதாபாத்திரத்தை நீட்டாக கொண்டு வந்திருக்காரு. இயக்குனர் என்ன கேட்டாரோ அதைத்தான் ஒரு நடிகரால் கொடுக்க முடியும். அந்த விஷயத்தில் சிவா என்ன அவர்கிட்ட கேட்கப்பட்டதோ அதை கிளியராக கொடுத்துருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கதாபாத்திரத்தை சிவாவை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இது அவுட் அண்ட் அவுட் ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிடையாது. இதில் நிறைய காமெடி இருக்குது. அதுலேயும் ரொம்ப வெகுளித்தனமாக என்னங்க இந்த ஆள் ஒரு சப்பங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சீக்வன்ஸ் சித்தரிக்கப்பட்ட மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. அதனால் இது சிவா தான் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஓரளவுக்கு கட்டி இழுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு பட்டுச்சு. அது நல்லாவே பண்ணியிருக்காரு சிவா. ஈவன் கதாநாயகியான ருக்மிணி வசந்த் அவங்களுமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு சில காம்பினேஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிப்பாக சிவாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ருக்மிணி வசந்துக்கும் சிவாவுக்கும் இடையிலான அந்த ஃபஸ்ட்டு மீட்டப் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அது நல்லா எமோஷனலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் சிவா. அதே மாதிரியே ஒரு குழந்தையை தான் தூக்கலாம் அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேங்கும்போது ஒரு குழந்தைய கையில் தூக்கி கொடுத்ததுக்கப்புறம் அது எப்படி அந்த செகண்ட் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தில் சிவா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அந்த சீக்வன்ஸையும் இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் போக இந்த படத்தில் வில்லன்கள் அப்படின்னா 2க்கு 3 பேர் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஷபீர் கல்லறக்கலும் சரி, வித்யுத் ஜமாலும் சரி, 2 பேர். அவங்க 2 பேரும் என்ன கேட்கப்பட்டதோ அவங்களும் கொடுத்துருக்காங்க. பிஜு மேனனை பொறுத்தளவுக்கு அவர் வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு கதாபாத்திரம், அது நீட்டாக எந்த மாதிரி பண்ணணுமோ அதை அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விக்ராந்தை இன்னுமே அவங்க பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் ஒரு இலவச இணைப்பு அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான், ஏங்க இன்னும் ஸ்கோப் அவர் கிரியேட் பண்ண மாட்டேறீங்க கதாபாத்திர வடிவமைப்பில் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
அணியை பொறுத்தளவுக்கு சலம்பல பாட்டு ஓகே தாங்க, அது ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான். இருந்தாலும் வழக்கமாக அணியுடைய அந்த படத்துக்கு ஒரு பாட்டு தெரிக்கும் இல்லையா, அந்த அளவுக்கெல்லாம் சலம்பல ஒன்றும் பெரிய அட்டகாசமான சாங்கெல்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான நம்பராகத்தான் எனக்கு இன்றைக்கி டேட்லேயுமே படுது, தேட்டரில் பார்க்கும்போது கூட. ஈவன் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மெலடிஸு, ஒரு சில வோக்கல்ஸ் எல்லாம் அங்கங்கே வந்துட்டு போகுது, அதுவுமே கூட எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாகத்தான் எனக்கு பட்டுச்சு. பிஜிஎம்ஸு அதுவே கூட இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் பெட்டராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாமா. ஒரு சில சீக்வன்ஸ் பரவாயில்ல, பட் மொத்த படத்துலையும் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலாக இந்த கதைக்களத்தை ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃப்லன்னு தனியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் நான் சொன்ன மாதிரி ஒரு கிரைம் சிண்டிகேட்டு அவங்களுடைய ஆயுதங்களை விற்கணும், அப்போ ஆயுத கலாச்சாரத்தை அங்கே உண்டாக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. இதை முறியடிக்கணும்னு சொல்லி ஒரு என்ஐ ஆஃபீஸர் வந்து ஒரு டாஸ்க்கை கையில் எடுக்கிறார் இல்லையா. இப்படி படத்துடைய ஒரு 10-15 நிமிஷத்தில் முதல்ல வந்து எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து கண்டெய்னர் அது சிண்டிகேட் ஆகுது அப்படின்னு தூக்கி எல்லாத்தையும் ஓரமாக போட்டு கதாநாயகன் கதாநாயகி இவங்களுடைய இன்ட்ரோ, இவங்களுக்குள்ள காதல், கதாநாயகனுக்கு என்ன பிரச்சனை, அவருடைய குடும்பத்துக்கு என்னாச்சு, கதாநாயகனுக்கான பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவங்க எப்படி வந்து இவங்களுடைய அந்த கேரக்டர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பல விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிஷத்துக்கு என்னங்க ஏதோ கண்டெய்னர் ஆரம்பித்தாங்க, அதையெல்லாம் ஓரமாக உடப்பில் போட்டுவிட்டு இது இன்னும் இங்கேயே போகுது கதை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அடுத்த ஒரு 40 நிமிஷத்துக்கு நமக்கு வருது. ஆனால் அந்த இன்ட்ரோல் பிளாக் நெருங்கும் போது தான் நான் சொன்ன அந்த கான்கால் சீக்வன்ஸில் கரெக்டாக கொண்டு, ஆனால் அது நமக்கு தெரியும் இப்படி தான் வரப்போகுது, வேறு வழி என்ன, அவர் தான் எப்போ பார்த்தாலும் நான் சாக போகிறேன்னு தெரிறாரு சிவா, இப்படி தான் கொண்டு கோர்த்து விடுவாங்கங்கிறது நமக்கு ஆரம்பத்திலே ப்ரிடிக்டபிளாகத்தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் அந்த கான்கால் சீக்வன்ஸில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஆடியன்ஸை லைட்டாக மேனிப்புலேட் பண்ணி அந்த சீக்வன்ஸுக்கு அரைவான விதம், அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது. ஆனால் மொத்த ஃபஸ்ட் ஹாஃபாக பார்க்கும்போது நாட் ஸோ குட் நாட் ஸோ பேட் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தாங்க கொடுக்குது. பரவாயில்ல, ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வருது. வேறு செகண்ட் ஹாஃபில் நிச்சயமாக இவங்க ஃபஸ்ட் ஹாஃபை முடித்த விதத்தோடு கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, அதை ட்விஸ்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். நிச்சயமாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, ஆனால் அந்த ட்விஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எங்கள் கதாநாயகியை வில்லன் கடத்தி வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட நெகோஷியேட் பண்ணக்கூடிய படங்களை நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஒரு 500 படம் பார்த்துருப்போமா, அந்த கதை தான் இந்த படத்துடைய மொத்த செகண்ட் ஹாஃப்லேயும் எங்கேயுமே ஸ்ட்ராங்காக எந்த ஒரு விஷயமே ரிஜிஸ்டர் பண்ணப்படலை. பயங்கர வீக்கான ரைட்டிங்கு, எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை ரொம்ப சுவாரஸ்யமாக அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் எதுவுமே கிடையாது. எங்க இதெல்லாம் 90லே வந்திருக்க வேண்டிய செகண்ட் ஹாஃபுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே பெட்டராக உங்களுக்கு புரியும். படத்தில் 1க்கு 3 வில்லன் கதாபாத்திரம், ஒன்று ஷபீர் கல்லறக்கல், இன்னொன்று வித்யுத் ஜமாலி, இது போக இன்னொரு அம்மா ஒன்று வரும், அந்த அம்மாவும் ஒரு இலவச இணைப்பு தான். ஒரே சீனு 2 சீனுக்கு தான் சும்மா பேரளவில் வந்துட்டு அப்படி வாக் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க ஸ்க்ரீனை விட்டு. அந்த அம்மா அதுவும் ஒரு வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு அங்கங்கே போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எதுவுமே பெருசாக எஃபெக்டிவாக எழுதப்படலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதாவது வில்லன்னா வழக்கமாக ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறது, துப்பாக்கி எடுத்து சுடுறது அப்படிங்கிறனால அவர் வந்து பயங்கர ஹெவியான ஒரு வில்லனாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கணும். அவனை கண்டாலே ஐயோ இவன் வந்தானா இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, என்னத்தை பண்ண முடியும் நம்மளால் அப்படிங்கிற அந்த ஃபீல் ஆடியன்ஸுக்கு வரணும். அது எங்கேயுமே எந்த வில்லன் கதாபாத்திரத்து மேலேயுமே வரலை. அந்த அளவுக்கு வீக்காகத்தான் ஈவன் வில்லன் கதாபாத்திரங்களுமே இந்த படத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஹீரோ சிவாவுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப எமோஷனலாக ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால இப்படித்தான் பல பேர்த்த காப்பாற்றி அந்த கதாபாத்திரம் பிஹேவ் பண்ணுதுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு போர்ட்ரே பண்ணி ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் மாதிரி ஒரு பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. திடீர்னு கிளைமேக்ஸ் வரும்போது போச்சு மெடிசன் எடுத்துக்கலையா, அவர் வெறித்தனமாக வேட்டையாட ஆரம்பிச்சிருவாப்லையே அப்படின்னு என்னங்கடா இது, எங்கேயோ இருந்து ஒரு கதாபாத்திரம் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா, இது என்ன புது நோயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக ஒரு விஷயமாக இது சித்தரிக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் இது பைப்போலார் டிஸார்டர் கிடையாது மக்களே. பைப்போலார் டிஸார்டரில் தான் 2 எக்ஸ்ட்ரீமில் ஒரே ஆள் வந்து பிஹேவ் பண்ண முடியும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் போக இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம், லாஜிக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது நமக்கே தெளிவாக தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் கிடையாது, லாஜிக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஊறுப்பட்ட உருட்டுக்கள் இந்த லாஜிக் சைட்லேயும் இந்த படத்தில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேஷான ஃபஸ்ட் ஹாஃபு, ரொம்ப பொறுமையாக சோதிக்கிறீங்க பாஸ் ஏதாவது புதுசாக சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை டெம்ப்ட் பண்ணுற ஒரு செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த மதராசி. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். பட் இந்த ரத்த கிளறியாக வெட்டி வீசக்கூடிய சுட்டு வீழ்த்தக்கூடிய இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் கொஞ்சம் ரத்த கிளறியாக இருக்கிறனால இது ஸ்ட்ரிக்ட்லி UA 16+ மக்களே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.